அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயவேணுகோபால். இதுவரைக்கும் எனக்கு குருவாக இருந்து பாடம் கத்துக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் தொட்டு வணங்கி இன்றைய பதிவுக்கு போலாம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம். இந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. எல்லாருமே ஃபாரின் போக முடியாது. எல்லாரும் ஃபாரின்ல போய் சம்பாதிக்க முடியாது. ஃபாரின் டூர் போறதுக்கு கூட அந்த அமைப்பு இருக்கும். அப்போ வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு என்ன கிரக அமைப்புகள் வேணும் அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல இடப்பெயர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு, வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடியது அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. அப்ப சனி என்பது ஜாதகரையும் குறிக்கும், தொழிலையும் குறிக்கும். அப்ப எந்த ஒரு ஜாதகத்துல சனி சந்திரன் ராகு சேர்க்கை ஒரே ராசியில் இருந்தாலும் அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும் இத்தகைய நபர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த 3 கிரகங்களும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். எப்ப வெளிநாட்டுக்கு போவாங்க அப்படின்னா, சனிச்சந்திரன் ராகு இணைவுக்கு திரிகோணத்தில் கோச்சார ராகுவும் கோச்சார சனி பகவானும் மீட் பண்ணும் பொழுது அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயத்துல குரு சந்திரன் ராகு இணைவு இருப்பவங்களும் வெளிநாடு போகலாம். ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு, சனியும் ஜாதகரை குறிக்கும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? குரு சந்திரன் ராகு, சனி சந்திரன் ராகு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கொடுப்பினையா வெளிநாடு போகக்கூடிய அமைப்புடைய ஜாதக அமைப்பு சனி சந்திரன் ராகு. தன்னுடைய விருப்பத்தின் பேரில், தன்னுடைய சொந்த முயற்சியின் பேரில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை குறிப்பது குரு சந்திரன் ராகு. அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு சந்திரன் ராகு இணைந்தாலும் சரி, சனிச்சந்திரன் ராகு இணைந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஜாதகர் வெளிநாடு போவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, வாலண்டியரா, அதாவது கொடுப்பினையாகவே முயற்சிகள் செய்யாம வேலைக்கு போறது இந்த சனிச்சந்திரன் ராகு. கஷ்டப்பட்டு பாஸ்போர்ட் எடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணி வேலை வாங்கி சிரமப்பட்டு போறது, தன்னுடைய சொந்த முயற்சியால் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு குரு சந்திரன் ராகு. இதுதான் கான்செப்ட். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இணைவு நம்ம பார்த்தது பிருகுநந்தி நாடி அடிப்படையில வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.